அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றோங்க. நம்ம இப்ப பிரசன்ட்டா 12த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோம். எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதோட எக்ஸாமோட பேட்டர்ன், சிலபஸ் மற்றும் அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வர்றோங்க. ஸோ அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்சாட் அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பத்தி பேச போறேன். இந்த பிட்சாட்ங்கிற எக்ஸாம் எழுதுனா எந்த கல்லூரியில சேர முடியும்? என்ன படிப்புகளில் சேர முடியும்? இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன? சிலபஸ் என்ன? இத எப்ப அப்ளை பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரியான ஏ டூ இசட் தகவல்கள் இந்த வீடியோல குடுக்க போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்தியாவோட ஒரு தலைசிறந்த பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இருக்கிற டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல வந்து ஒரு டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். என்ன கல்லூரின்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் பிலானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்ஸ் பிலானி ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவுல வந்து ஒரு 5 இடங்கள்ல இருக்குது. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதாவது பர்ட்டிகுலரா இன்ஜினியரிங் எஜுகேஷனுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே தமிழ்நாட்டில தான் இருக்குதுங்க. அதையும் தாண்டி தமிழ்நாடு மாணவர்கள் அதிகமா சேர விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிட்ஸ் பிலானின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 இடங்கள்ல இந்தியாவுல இருக்குது. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிலானிங்கிற ஒரு ஊர்ல இருக்குதுங்க. அதுபோக துபாய், கோவா, ஹைதராபாத் மற்றும் மும்பை ஆகிய இடங்கள்ல இருக்குது. ஸோ இந்த கல்லூரியில வந்து இப்ப வந்து நம்ம வந்து என்ன படிப்புகளுக்கான ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்குங்கிறத பார்ப்போம். அதாவது இங்க வந்து பிஇன்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட படிப்புகளுக்கும், பிஃபார்ம் சொல்லக்கூடிய படிப்புகளுக்கும் மற்றும் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கும் அட்மிஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருக்கு. இது இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிகிரிங்கிறாங்க. எஃப்டின்னு போட்டிருப்பாங்க. எஃப்டின்னா ஃபர்ஸ்ட் டிகிரி போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஓப்பன் ஆயிருக்குங்க. ஸோ அது போக இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓப்பன் ஆயிருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஓப்பன் ஆயிருக்குது. இதுல நம்ம முக்கியமா எத பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிப்புகளுக்கான பிட்சாட் நுழைவுத் தேர்வுகள் பத்தி தான் பார்க்க போறோங்க. ஸோ இந்த பிட்சாட் 2026ங்கிறது பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 2 செஷனா எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க. எக்ஸாம் செஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15லேருந்து 17 வரைக்கும் நடக்க போகுது. செஷன் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மே 24லேருந்து மே 26 வரைக்கும் நடக்க போறதா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இத அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மார்ச் 2026 மார்ச் 16ஆம் தேதி குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்சாட் அப்ளை பண்றதுக்கு நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த இடத்துல பாருங்க, ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் குடுத்தீங்கன்னா, இதோட ஓடிபி லிங்க்ங்கிறது உங்களோட மொபைலுக்கும் மற்றும் இமெயிலுக்கும் வந்திருக்கும். அது மூலமா தான் நீங்க என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ண முடியும். தென் அதுக்கடுத்து கிடைக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து செஷன் 1, அதாவது இதுக்கோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. செஷன் 1 மட்டும் அப்ளை பண்ணீங்கன்னா, மேல்க்கு அதாவது பாய்ஸ்க்கு தனியாவும், கேர்ள்ஸ்க்கு தனியாவும் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. பாய்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ₹3600 ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பொறுத்தவரைக்கும் ₹3100 வந்து சொல்லியிருக்காங்க. அதே வந்து 2 செஷனுக்கும் அப்ளை பண்றோம். செஷன் 1, செஷன் 2 2க்குமே அப்ளை பண்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபீஸ்ங்கிறது ₹5600 வந்து பாய்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ₹4600 வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ₹1000 கம்மியாகுதுங்க. ஸோ இதுல டேட் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம். முக்கியமான தேதிகள் எல்லாமே பார்த்தாச்சு. இது போக வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோங்கிற பட்சத்துல, நம்மளுக்கு வந்து இந்த பிட்சாட் எக்ஸாம் பத்தின எக்ஸாக்ட்டான டீட்டெயில்ஸ்க்கு நம்ம இன்னும் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நமக்கு பிட்சாட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரிக்கான விஷயம் அப்படிங்கிற பட்சத்துல, இந்த இடத்துல கிளிக் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுதுங்க. அதாவது பிட்ஸ் அட்மிஷன் டெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய பிட்சாட் வழியாவும் நம்ம என்டர் ஆகலாம். போர்டு எக்ஸாம்ஸ்ல டாப்பர்ஸா இருந்தீங்கன்னா, அது வழியாவும் இந்த கல்லூரியில சேரலாம். மற்றும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அட்மிஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க குடுத்துருக்காங்க. பிட்சாட்டோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌச்சர்ஸ், அட்வர்டைஸ்மென்ட் மற்றும் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிட்சாட்ட பொறுத்தவரைக்கும் வேற என்னென்ன தகவல்கள் இவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். வேற என்னென்ன தகவல்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நம்மளுக்கு இதோட அப்ளிகேஷன்ங்கிறது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15, 2025ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி மார்ச் 16 சொல்லியிருக்கிறாங்க. இந்த செஷன் 1ஓட எக்ஸாம் 15 ஏப்ரல்லேருந்து 17 ஏப்ரல் வரைக்கும். செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, 20 ஏப்ரல்லேருந்து மே 2ஆம் தேதிக்குள்ளேயும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, செஷன் 2க்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 20லேருந்து மே 2க்குள்ளேயும்.
அதோட எக்ஸாம்ஸுங்கிறது நம்மளுக்கு வந்து மே 24 மே 26க்குள்ள நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக இந்த பிட்ஸ் பிலானி அப்படிங்கிற கல்லூரியில மொத்தம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய கேம்பஸஸ் இருக்கு. பிலானி கேம்பஸ் இருக்குது, கோவா கேம்பஸ் இருக்கு, ஹைதராபாத் அண்ட் துபாய் அப்படிங்கிற கேம்பஸ்லாம் இருக்குது. என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் பார்ப்போம். பிஇ பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்றாங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ட்ரிபிள் இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இ&ஐன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், தென் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் அண்ட் அர்பன் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜியில் ஒரு ஸ்பெஷலைசேஷன், அப்ளைடு மாலிகுலர் பயாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன், எனர்ஜி என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, மெக்கானிக்கல்ல வந்து ஏரோஸ்பேஸ் ஒரு ஸ்பெஷலைசேஷனாகவும், தென் என்விரான்மெண்டல் அண்ட் சஸ்டைனபிலிட்டி தனி ஒரு இன்ஜினியரிங்காகவும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், தென் பிஃபார்ம் மாதிரியான கோர்சஸும், இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லக்கூடிய கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜிக்கல் சயின்சஸ், பிசிக்ஸ் இந்த மாதிரியான கோர்சஸும் பண்றாங்க. பிபிஏ கோர்சஸுமே இவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இது சம்பந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இவங்க மெயினாக எதுலேருந்து கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்லேருந்து கேள்விகள் வரும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்க்கும் நமக்கு வந்து கேள்விகள்ங்கிறது வருங்க. இதை வந்து இந்த சைடில் வந்து இவங்க கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற தகவல்கள் எல்லாமே இது வந்து கொடுத்துருக்குறாங்க. யாரெல்லாம் பிட்சாட் அதாவது பிட்சாட்னு சொல்லக்கூடிய பிட்ஸ் பிளானிக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல லாகின் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட்ஸ் பிலானி சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் பிட்சாட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள்லாம் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.